ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே மார்னிங். பாப்பாவை தூக்கி ஊஞ்சலில் படுக்க வச்சுட்டேன். ஏன் கீழே படுத்தானா, நானும் படுத்திருந்தா தான் அவள் தூங்குவான், இல்லை தூங்க மாட்டான். இது மார்னிங் 7 மணிக்கு அவளை ஊஞ்சலில் போட்டு நான் துணி துவைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். வீடு ஷிஃப்ட் பண்ணதால் எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்ட டைம் வந்தது. பட் அதனால் துணி துவைக்கிறதுக்கும் டைம் இல்லை. அதனால் காலையில் எழுந்து முடிச்சாதான் முடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு துணி துவைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். துணி துவைக்கிறது தான் இருக்கிறதுலே பெண்களுக்கு ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, துவச்சி தானே ஆகணும். துணியை அலசும் போதே பாப்பா எழுந்துட்டா, தண்ணியில் ஆடிட்டு இருந்தா. நானும் கொஞ்சம் நேரம் அவள் கூட தண்ணியில் விளையாட்டுருந்தேன். அப்புறம் சுற்றி கழுவி விட்டு கோலம் போட்டேன். கோலம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லியுமே இதே ரொட்டீன் பண்ணுறது கடுப்பாக இருக்குது. காலையில் எழுந்துக்கிறதும், துணி துவைக்கிறதும், சமையல் செய்கிறதும், குழந்தைய பார்த்துக்கிறதும், இதே தான் ரொட்டீன் நடக்குது. என்னடா நமக்கு டேட்டு போகிறதுன்னு தெரியல, என்ன மந்த்துன்னு தெரியல. ஏதோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பூந்த மாதிரியே இருக்குது எனக்கு பாப்பா பிறந்ததுக்கப்புறம். ஏன்னா நான் அவளை தனியாக கேர் பண்ணுறதால எனக்கு ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்குது. யாருக்கிட்டையாவது விட்டுட்டு கூட கடைக்கு போக முடியாது, ஏன்னா யாரும் இல்லை அவளை பார்த்துக்கிறதுக்கு. எப்போ என் பொண்ணு வளரும், ஸ்கூலுக்கு போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவள் ஆனால் குழந்தை பருவம் ரொம்ப ஜாலியான பருவம் தான். அது நல்லா நான் என்ஜாய் பண்ணுற மதரோட. பட் இன்னொரு பக்கம் அவள் தூங்கும் போது நான் நிறைய யோசிப்பேன். உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.